நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மூலிகை மருத்துவம். இப்போது ஒரு அற்புதமான ஒரு செய்தியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். என்ன செய்தினா, நாய்க்கடி. நாய் யாரை வேணாலும் கடிக்கும். தெருவில் போகிறவங்கள எல்லா நாயும் கடிக்கிறதில்ல. சில விதமான நாய்கள் வீட்டில் வளர்த்துக்கிட்டு இருக்க நாய், தெருவு நாய், வெறி பிடிச்ச நாய்களாம் இருக்குது. இப்படி பலவிதமான நாய்கடியினால் போகிறவங்களும் எப்படியாச்சும் கடிப்பட்டுறது. அதனால் பெரிய நாய் வளர்க்குறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, கடிப்பட்டவங்களுக்கு தான் பெரிய உபத்திரவம். அதனால் பெரிய ஆபத்துகள், உயிர் சரியான முறையில் மருத்துவம் சிகிச்சை செய்யாவிட்டால் உயிருக்கு ஆபத்து வந்துடும். இந்த நாய்க்கடிக்கு முக்கியமான பத்தியம் தேவைப்படுகிறது. பத்தியம்னா கறி வகை அசைவங்களே ஒரு 6 மாதத்துக்கு நல்லா குணமாகிற வரைக்கும் கறி வகையே சாப்பிடவே கூடாது. கறி சாப்பிட்டோம்னா முகம் கை காலில் வீங்க ஆரம்பிச்சிடும். அப்போ நமக்கு அதனுடைய விஷத்தன்மை அதிகமாகிடும். அதனால் நாய் கடித்தவங்க கறி வகையை, அசைவத்தை சுத்தமாகவும் சைவமாக காய்கறி வகைகளை மட்டும் நீங்கள் சாப்பிடணும். இது கடைப்பிடிங்க. இப்போ ஒரு மருத்துவத்துக்கு போவோம். பேய் அத்தி வேர், ஆலாம்பட்டை, வேப்பிலை ஆகியவற்றை சமனளவு இடித்து, அந்த சமனளவு எடுத்து அதை கழுநீரிலே அரைத்து கடிவாயிலே பூசணும். இப்போ நம்ம மேற்பூசுக்கான மருத்துவத்தை தான் நான் சொல்கிறேன். நீங்கள் அர்ஜென்ட்டுக்கு போய்ட்டு இது நான் சொன்ன மருத்துவத்தை ஒரு அர்ஜென்ட்டுக்காக செஞ்சுக்கிங்க. மேலே பூசிக்கிட்டு வந்தாவே அதனுடைய விஷத்தன்மையெல்லாம் இறங்கிடும். அது என்னென்னு சொல்கிறேன். பேய் அத்தி வேறு எல்லா இடத்துலையும் ரோட்டோரங்களும் இருக்கும். ஆலாம்பட்டை, வேப்பிலை ஆகியவற்றை சமனளவு இடித்து கழிநீர்னா அதான் பழைய நம்ம கஞ்சி தண்ணி, பழைய அந்த நீரில் கொதிக்க வைத்து அந்த குழம்பை கடிவாயிலே பூச வேண்டும். அதை நல்லா ஒரு சாந்து மாதிரி வச்சு பூசினா அதனுடைய விஷம் இது மூலியமாக வெளியே வரும். இதை பார்த்து பயனடையுங்க. இது மேற்பூசுக்கான மருந்து தான். அப்போ நீங்கள் திரும்ப இதுமாரி அது மேலே பூசிக்கிட்டு வந்தால் அதனுடைய தண்ணியெலாம் வடிஞ்சிக்கிட்டே இருக்கும். நாய் கடிச்சு விடுத்த அந்த விஷத்தன்மை அப்படியே இறங்கும். நீங்கள் தேவைப்பட்டப்போ நம்மளுடைய அரசு மருத்துவமனையில் ஊசி நீங்கள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா குணமாகிற வரைக்கும் கறி வகையை சாப்பிடாத இருங்க. பார்த்து பயனடையுங்க.